மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கண்மாய்களை தூர்வாரும் பணியும் ஷட்டர்களில் பழுது நீக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக மாவட்டங்களில் உள்ள பாசன கண்மாய்களை தூர்வாரி சீரமைக்கவும், கரைகளை பலப்படுத்தவும், ஷட்டர்களை பழுது நீக்கவும் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் 33 கண்மாய்கள் 28 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டு வருகின்றன. மேலசீத்தை கண்மாய், பனைக்குளம் கண்மாய், களரி கண்மாய் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் 33 கண்மாய்கள் 26 கோடி செலவில் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணியானது வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிவடையும். அதன் பிறகு விவசாயிகளுக்கு நீர்த்தேக்கம் அதிகம் ஏற்பட்டு பயனுள்ளதாக அமையும்.